ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நான் ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மசாலா கிரேவிக்கு வந்து நான் மல்லித்தலை, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், தயிர், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் கொடுத்து அரைக்க போகிறேன். நான் இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் சேர்த்து கோவக்காவை வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ அதை நான் திருப்பி வதக்கி எடுத்துட்டேன். கோவக்காவை இங்கே நான் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கடையில் வந்து எண்ணெய் சேர்த்து இந்த வெங்காயத்தை மட்டும் வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வதக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா, அது போக தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச கோவக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் லைட்டாக தண்ணி கலந்து கோவக்காய் வேகட்டும். நான் வெந்த முடிச்சுட்டு இறக்கிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, டேஸ்டான கோவக்காய் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க்